ஸோ இங்கே பை ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஸோ 1.8 ஜாவா வெர்ஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு பை ஃபங்க்ஷன் நேம் சஜஸ்ட் பண்ண மாதிரியே இதில் 2 இன்புட் ஆர்குமெண்ட் இருக்கும், ஒரு அவுட்புட் ஆர்குமெண்ட் இருக்கும். ஸோ டி யூங்கிறது வந்து இன்புட் டைப். ஸோ டி தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட், யூ வந்து செகண்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட். அதுக்கப்புறம் இந்த ஆறுங்கிறது என்னதுன்னா ரிசல்ட். ஓகேவா? ஸோ இந்த அப்ளைங்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னா ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ளை. ஸோ ரிட்டர்ன் ஆகுறது வந்து ஆர் டைப்ல இருக்கு. இல்லை 2 டைப்ல நம்மளுக்கு 2 இன்புட் ஆர்குமெண்ட் வருது இல்லையா? அது வந்து இந்த டியும் யூவும் வந்து 2 இன்புட் வந்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்தென்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட் மெத்தட். ஸோ இதில் வந்து டிஃபால்ட் மெத்தட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் வந்து எவ்வளோ வேணா இருக்கலாம் இல்லையா பை ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ்க்குள்ள. ஸோ அதனால இங்கே ஒரு டிஃபால்ட் மெத்தட் இருக்கு, அதுதான் அன்தென் மெத்தட். ஸோ அன்தென் வந்து நம்ம ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸில் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன் நம்ம உள்ள அன்தென்குள்ளே பாஸ் பண்ணுறோமோ அது வந்து கரண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்ச பின்னாடி எனக்கு ஆஃப்டராக இதுக்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் அனுப்புனோமோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இதோட மெத்தட்ஸ். ஸோ ஃபங்க்ஷனில் அடிஷ்னலாக இது கூட என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கம்போஸ் இருந்தது. ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் ரிட்டர்ன் இருக்கும். ஸோ பை ஃபங்க்ஷன்னா 2 இன்புட் இருந்தது இல்லையா? டி இருந்தது, யூ இருந்தது. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். அது போக நம்மளுக்கு கம்போஸ்னு ஒரு டிஃபால்ட் மெத்தட் இருந்துச்சு. இதில் அன்தென் இருக்குது, அதுலேயும் அன்தென் இருக்குது. அப்புறம் ஐடென்டிட்டி இருந்துச்சு. ஸோ